ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 2வது வருஷமும் கலெக்டர் ஐயா நம்ம கூடயே இருக்கிறார். நாங்க நிறைய புத்தக திருவிழாவுக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு கலெக்டர் மாறிட்டே இருப்பாங்க. போன வருஷமும் ஜெய்சிலன் சார் தான் இருந்தாங்க. இந்த வருஷமும் அவரே தொடர்கிறார் என்பது நம்ம தெற்காட்டு பகுதியை சேர்ந்த தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் நம்மோடையே இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்ம உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா கரிசல் இலக்கிய விழா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்கப்பட்டு நம்ம பக்கத்து மண்ணின் எழுத்தாளர்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் காணப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் மாதிரி அவங்க மேலே எழுந்து வந்தார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் கலெக்டர் சார் தான். ஒரு அதிகாரத்தில், ஒரு ஆட்சியில், ஒரு ஆளுமையில் இருக்கிறவர்கள் ஒரு தமிழ் பற்று மிகுந்தவர்களாக, அந்த மண்ணை சார்ந்தவர்களாக, அந்த மொழியின் மீது நேசம் உள்ளவர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதற்கு நம்முடைய கலெக்டர் ஜெயசீலன் சார் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இங்கே இருக்கிறார். ஏன்னா சென்னையில ஒரு கலெக்டருக்கு சிலையே வச்சிருக்கிறாங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற கலெக்டருக்கு, வெள்ளக்கார கலெக்டருக்கு சிலையே இருக்கிறது. குதிரையில அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலையே இருக்கிறது. ஏன்னா அவர் ஆங்கில ஆட்சியை சேர்ந்த கலெக்டர் என்றாலும் கூட தர்மபுரி, சேலம் மாவட்டங்கள்ல அந்த பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்த அந்த மக்களுடைய குறைகளை நேரில் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பூரா நேரில் சென்று தீர்த்து வைத்தவர் என்பதால் அவர் மறைந்த பிறகு மக்களே காசு போட்டு செஞ்சு வச்ச ஒரு சிலை, ஒரு கலெக்டருக்கு சென்னையில் சிலை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல, நம்ம மக்கள் மனசுல அவர் இடம்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் எல்லீசன் அப்படின்னு ஒரு கலெக்டர் இருக்கிறார். சென்னை மாகாணத்துல கலெக்டரா இருந்திருக்கிறார். அவருடைய பேர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அவர் தமிழ் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை எல்லீசன் அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னைக்கும் சென்னையில எல்லிஸ் ரோடு, மதுரையில எல்லிஸ் நகர்லாம் இருக்குன்னா அவருடைய நினைவாகத்தான் அது இருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார். திருவள்ளுவருடைய உருவம் பொறித்த தங்க நாணயத்தை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். திருக்குறள் படித்த காரணத்தினால் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற உணர்வோடு 27 கிணறுகளை அவர் சென்னையில வெட்டி அந்த மக்களுக்கு பயனாக கொடுத்து தமிழ்ல கல்வெட்டு செய்திருக்கிறார் என்றால் ஒரு ஆளுமையில் உள்ளவர்கள் மொழி பற்றும் அந்த மண்ணின் மேல், அந்த மக்கள் மேல் பாசம் கொண்டவர்களாகவும் இருந்தால் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் நினைவில் நிற்பார்கள் என்கின்ற அந்த 2 கலெக்டரை போல நம்ம கலெக்டரும் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சிருக்கிறார். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகங்கள் ஏன் வாங்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முருகேஷ் சார் ரொம்ப அழகா சொன்னார். இந்த புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக நீண்ட உழைப்பு இருக்கிறது, ஒரு மிக நீண்ட பயணம் இருக்கிறது. உதாரணமா நீரதிகாரம் புக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே நம்மள மாதிரி அவங்க புத்தகம் எழுதல. அதுல பென்னிக்குக்கை பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதற்கு இங்கிலாந்துக்கே போய் அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் தரவுகளை சேகரித்து அதையெல்லாம் ஒண்ணு திரட்டி முல்லை பெரியாறு அணை இருந்த இடத்துக்கெல்லாம் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த தகவல்களை திரட்டுவது எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை சாயங்காலம் உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஒருத்தர் இட்லி மீங்க, ஒருத்தங்க தோசைம்பீங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க அன்னைக்கு நாங்க வீட்டிலே சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டோம் பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் நம் வீட்டில் என்ன நடந்தது என்பதே நம்ம யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் நடந்ததையும் அந்த வெளிநாட்டு மண்ணில் இருந்து கிடைத்த விஷயங்களையும் ஒன்று சேர்த்து 120 அத்தியாயத்துக்கு மேல அவங்க கடும் உழைப்பு தான் அந்த எழுத்துக்களாக நம்முடைய கையில் இன்றைக்கு தவழ்கிறது என்றால் அது பேனா மையில் அவங்களுடைய வியர்வை மை. ஒவ்வொரு எழுத்தாளருடைய எழுத்துக்கு பின்னாடும் ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது. நம்ம ஆனா ரொம்ப அசால்ட்டா அந்த புத்தகத்தை அப்படி பார்த்து கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கும் போது ஒரு எழுத்தாளரை உங்கள் நேசத்துக்கு உரியவர்களாக, உங்கள் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக மாற்றுகிறீர்கள் என்கின்ற அர்த்தம். அதனால தயவு செஞ்சு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க நல்ல புத்தகங்களை ஒரு 1000 ரூபாய்க்காவது நீங்க வாங்க வேண்டும் என்று ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க எல்லாத்துலயும் கணக்கா இருப்பீங்கன்னு தெரியும். அதனால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னாலே தாராளமா 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆயிடுது. குழந்தைகளுக்கு பிறந்த நாளைக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தா 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த குழந்தையும் ட்ரெஸ் எடுப்பதே இல்லை. டூர் அப்படின்னு கிளம்பிட்டா 5000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ தேவையில்லாத செலவுகளை செய்கிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு நம் குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல எண்ணங்களை சேமிக்கிற விஷயமாக இந்த புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டும். அந்த எழுத்தாளரை நமக்கு நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். அவர் தலைமை உரை சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு பிடித்த தோழிகளையும் எனக்கு பிடித்த காதலிகளையும் எனக்கு கடைசி நேரத்துல எனக்கு மேலாடையாக போர்த்துங்கள் அப்படின்னாரு பாருங்க. அதை வாழும் போதே நம்ம போர்த்திக்கலாம். யாரும் தடை சொல்ல போறா? நமக்கு பிடித்த எழுத்தாளருடைய புத்தகத்தை நம்ம நெஞ்சில் வைத்து படித்து படுத்து தூங்கினால் யாரும் தடை சொல்ல போவதில்லை. அதனால நெருக்கமான நண்பர்களாக இந்த புத்தகங்களை ஆக்கி கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் அந்த எழுத்துக்கு பின்னால் எவ்வளவோ கடினமான
பாதைகளை கடந்துதான் வந்திருக்கிறார்கள். உவமை கவிஞர் சுரதா அவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாரதியை ரொம்ப பிடிச்சதுனால கனக சுப்புரத்னம் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டாரோ, அது மாதிரி பாரதிதாசனை ரொம்ப நேசித்த காரணத்தினாலேயே கனக சுப்புரத்னத்தின் தாசன் அப்படின்னு சுரதா அப்படின்னு தன் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். அவருக்கு பாரதிதாசனை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எப்படியாவது சந்தித்திட வேண்டும் நினைக்கிறாரு. அவர் கையில காசே இல்லை. இப்ப சுரதா என்ன செய்கிறார், அவங்க அக்கம் பக்கத்துல உள்ள வீடுகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி பஸ் பிடிச்சு பாண்டிச்சேரி போய் பாரதிதாசனை பார்த்திருக்கிறார் என்றால், ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த எழுத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற ஒரு பெரிய வரலாறு. புதுமை பித்தன் அவர் மனைவிக்கு எழுதின கடிதம், ஒரு வாசகம் படிச்சா நமக்கு அப்படியே அதிர்வா இருக்கும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுறார், கமலா நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கொள், வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் கமலா. ஏனென்றால் நாம் சாப்பாடு இல்லாவிட்டாலும், நமக்கு உணவே கிடைக்காவிட்டாலும், சாப்பிடுவதற்கு நமக்கு வசதியே இல்லாவிட்டாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கொண்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நாம் நன்றாக சாப்பிட்டு விட்டோம் என்று நம்புவார்கள். வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இந்த தமிழ் மண்ணில் எழுத்தாளர்கள் இந்த மொழியை, இந்த மக்களை நேசித்து எழுதியிருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை தொலைத்து கூட எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நமக்காக தான் அவங்க எழுதினாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? பிரபஞ்சன் ஒரு இதுல சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல உணவு சாப்பிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் நான் நிறைய எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் தன்னை பட்டினி போட்டுக்கொண்டு தமிழுக்கு சோறு போட்ட எத்தனையோ மகத்தான எழுத்தாளர்களால் உருவானதுதான் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இங்க நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. உங்க மூலமாகத்தான் நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் என்பதால் இதையெல்லாம் நான் சொல்றேன். இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு நீங்களாம் கொஞ்சம் கடுப்பாக வேண்டாம். மண் பயனுற வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அதை என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கி கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். அப்ப ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பாக்குறது தான். ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டியா அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? குறைகளை சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? இல்ல. கண்ணாடி
கோவப்பட்டிருக்கோமா, எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால், இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது, எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. இது நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மகாலிங்கம் ஐயா தான் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் எங்க ஆட்கள் தட்டிகிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன தெரியுமா, நாமெல்லாம் சங்க இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சிகளாகவே இருக்கிறோம். மரபும் அப்படிங்கறத நம்மளுடைய கான்செப்ட், கருப்பொருள். நம்ம அந்த தொடர்ச்சிகளாகவே இருக்கும். இங்க இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வீட்டுல உள்ள சமையல் அறையில இருக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள்ல யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணம் ஆயிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்லை. அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மாலதான் நிரூபிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க? செய்வோம். தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளவு சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது, அதை ரொம்ப நேரம் அரைக்கணும், ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனா தக்காளி அப்படி கிடையாது, ஒரு அரை அரைச்ச உடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையில இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனி சிறப்பு. சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது. எங்க பாட்டி ஒருத்தங்க தான் அன்னைக்கு சொல்றாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடுல 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம், ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனா நின்னு கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்துல திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909ஆம் ஆண்டு பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா குழந்தைகளே இல்லை. இப்பமே குழந்தை இல்லை அப்படின்னா 1008 கேள்வி கேட்கிற ஒரு சமூகம். அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா. அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா, மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா? இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது, உங்களுக்கு குழந்தை இருக்கா, எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப அவங்க 80 மரங்கள் நட்டு இருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய
ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது என்றால், ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெத்திருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெத்தவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனா ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால், ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் ரொம்ப பேசப்படுகிறது, சூழலியல் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா காலமாகவே நாம பெண்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு கத்து தரல. ஆனா இயல்பாகவே பெண்களுக்குள் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை போற்றுகிற ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, டிகேசி ஐயா சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட பேசும்போது அங்க இருக்கிற நிறைய மரங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல இங்கேயும் நிறைய மரம் இருக்குது, நாங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் எங்க ஸ்காட்லாண்டுல மரங்களை ரொம்ப நாங்க நேசிப்போம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கிறார். டிகேசிட்ட நீங்க அப்படின்னு இருக்கிறார். டிகேசி சொல்லியிருக்கிறார், நாங்க மரங்களை நேசிப்பதில்லை, மாறாக மரங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். மரத்தையே கடவுளாக வணங்குகிற மாண்பு மரபு நம்முடையது, அதுவும் பெண்களுடையது. இங்க பெண்கள் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, முடி வளரும் போதே அதுக்கு பூ சூட்டி அழகு பார்ப்போம். பெண் குழந்தைகள் எப்பயுமே கடைசி வரைக்கும் பூ வைக்கிறத நம்ம ரொம்ப விரும்புவோம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வேண்டுதலை எங்க போய் சொல்லுவோம், கோயில்ல இருக்கிற ஒரு மரத்துல தான் மஞ்சள் கயிறு கட்டி சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல முன்னாடி கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுல கொஞ்சம் சாணி வச்சு பூசணி பூ வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. என் கோலத்தை ஒரு பூ அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப கர்ப்பிணி பெண்கள் வெளியில எங்கேயாவது கிளம்புனா வீட்டுல இருக்க அம்மா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு வேப்ப இலையை எடுத்து அவங்க கூந்தல்ல சொருகி அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு வேப்ப இலை நம்மோடு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று இயற்கை சூழலை நம்ம கூடவே சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு மரத்துல, கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டிட்டு வருவோம். அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை கூட மரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சூழலியல் பெண்மை என்பது காலமாக நம்முடைய மண்ணில் பெண்களோடு இயந்ததாக இருக்கிறது. உத்தரகாண்ட்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஒப்பந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து மரம் தருகிற மரங்களை எல்லாம், மழை தருகிற மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தாங்க. அங்க யாருமே அதை பத்தி கவலையே படல. ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்று ஒட்டு மொத்தமா போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு பேரே சிப்கோ இயக்கம் என்று இன்றைக்கு அது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. என்றால் மரங்களை கட்டி தழுவிக்கொண்டு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் எங்களை வெட்டுங்கள் என்று மரத்துக்காக போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. அது உத்தரகாண்ட்ல மட்டும் இல்லைங்க, நம்ம சிவகங்கை சீமையிலும் நடந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல 2 மருத மரம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துருக்குது. அந்த வீட்டை சேர்ந்த பெண் இது உங்க மருது சகோதரர்கள்னு சொல்லியே அதை வளர்த்திருக்கிறாங்க. ஒரு நாள் தேர் செய்வதற்கு அந்த மரத்தை வெட்ட வரும்போது, இதை வெட்டக்கூடாது, இவங்க 2 பேருமே என்னுடைய அண்ணன்கள், மருது சகோதரர்கள்னு அந்த ஊரின் ஒரு சாதாரண குடிமகள் சொல்லுகிறாள். இது அரசர்களுக்கு தெரிய வந்து மருது சகோதரர்கள் அந்த பெண்ணை தங்கள் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த மண்ணின் வரலாறு. அந்த அளவுக்கு மரங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரி என்று சங்ககால இலக்கியத்தில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனிடம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அந்த அளவுக்கு நாம பெண்கள் மரங்களோடு இணைந்த ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறோம். நீங்க சின்ன குழந்தைகள்கிட்ட வீடு வரைகிறதுக்கு கொடுங்களேன், சின்ன குழந்தைகிட்ட ஒரு வீடு வரன்னு ஒரு பேப்பர் கொடுங்க, வெறும் வீட்டை மட்டும் அவங்க வரையவே மாட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி, இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும், இந்த பக்கம் நிலா, இந்த பக்கம் சூரியன். எங்கேயாவது சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல இருக்குமா? ஆனால் குழந்தையின் ஓவியத்தில் மட்டும் வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் நிலா இருக்கும். இந்த அளவுக்கு குழந்தைகள் தான் இயற்கையை தனக்குள்ளாகவே வைத்து நேசிக்கிறார்கள். ஆனா வளர வளர இதுல இருந்து அவங்க அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு. நம்ம சினிமால, தமிழ் சினிமால ஒரு காட்சியை ரொம்ப கேலி பண்ணுவோம். ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்ல வந்தாருன்னா என்ன காட்சி வரும்? ஒரு ஆலமரம்,
அவர் பெரிய மீசையோட உட்காந்துருப்பாரு, கையில ஒரு செம்பு இருக்கும். இவங்க தீர்ப்பு சொல்ல வந்தாலே செம்பு ஆலமரமும் இல்லாம வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேலி பண்ணுவோம். ஆனா அந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நியாயத்தின் உண்மை இருக்கிறது. ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஊரே உட்கார்ந்து ஒரு நியாய தர்மத்தை பற்றி பேசும்போது அது நியாயமா அநியாயமா என்று சொல்வதற்கு ஒரு மரம் சாட்சியாக இருக்கிறது. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொய் சொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஏன்னா கலித்தொகையில ஒரு பாட்டே இருக்கு, கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடின்னு வரும். அதாவது பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான். பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் நமக்கு கீழே நிக்கிறானேன்னு வேதனைப்பட்டு அந்த மரம் வாடி போயிடுச்சான். அப்படி ஒரு மரம் கலித்தொகையில் காட்டப்படுகிறது. நம்ம இன்னைக்கு உணர்ச்சி இல்லாத மனிதன் என்ன சொல்றோம், ஏன்னா அப்படி மரம் மாதிரி நிக்கிறோங்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் நம் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. அதனாலதான் மரத்துக்கு கூட நம்ம திருமணம் செய்து வைத்தோம். வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்து வைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு பரம்பரை நம்முடைய பரம்பரை. அதனாலதான் நம்முடைய கோவில்களில் கடவுளுக்கு சமமாக தலவிருட்சமும் கொண்டாடப்படுகிறது. கடவுள் வேற மரம் வேற என்பது நம்முடைய சமயத்தில் இல்லை. நீங்க கிறிஸ்தவ சமயத்துல பார்த்தாலுமே அந்த பைன் மரம், கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. இஸ்லாத்திலையும் ஈச்ச மரத்தின் கீழே தான் நபிகள் நாயகம் பிறந்தார் என்று அந்த சமயம் அவரை கொண்டாடுகிறது. புத்தனுக்கு கூட போதி மரத்தடியில் தான் ஞானம் கிடைத்தது என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு மரத்தை கூட நம்ம நடலையே, எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும்? ஒரு மரமாவது நாம் நட்டு இருக்கிறோமா? மரமே நட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாகம் போன்சாய் மரத்தை கொடுத்துருக்காங்க. போனா போது இதையாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து தொடலாங்க அப்படின்னு ஒரு மரத்தையாவது நம்ம வளர்த்துருக்கிறோமா? வெயில் அதிகமாயிட்டே போகுது, வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு 30,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குகிற நாம் 30 ரூபாய் வைத்து ஒரு மரக்கன்றையாவது நட வேண்டும் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே, உண்மையிலே நீங்கள் இந்த மண்ணின் மரபை காப்பாற்ற விரும்பினால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நாங்க இந்த மாசம் முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நிச்சயமாக நட்டு வைத்து அடுத்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அந்த மரக்கன்று கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் இல்லையா, அது கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு மரக்கன்றை நடுவோம். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நாம 10 மரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு ஊக்குவித்தால் ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 40-50 மரங்களை நம்மால் உருவாக்க முடியும். இதை வெறும் வார்த்தைகளா விட்டு போகாமல் அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிருச்சு. நம்ம ஒரு காலத்துல எல்லா பொருளையும் தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தணும், இன்னைக்கு தண்ணியவே சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மண்ணுக்குள்ளதான் எல்லாத்தையுமே புதைச்சோம். இன்னைக்கு இந்த மண்ணே புதைந்து போய்விடும் போல ஒரு மோசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பயாவது நாம சுதாரித்து தான் ஆக வேண்டும். நம்ம சுத்தி எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நம்ம வீட்டை சுத்தி எப்படி ஒரு 4-5 மரமாவது இருக்கும்லங்க. நம்ம தெருவுலையோ நம்ம பள்ளிக்கூடத்துலயோ அதோடைய பேராவது நம்மளுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும், எனக்கும் தெரியாது. நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் பேர் கூட நமக்கு தெரியவில்லை. ஆனா நம்ம மூதாதையர் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது, எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் எல்லா மரங்களின் பெயரையும் பறவைகளின் பெயரையும் அவர்கள் சரியாக சொல்ல கற்றிருக்கிறார்கள். அவங்க இயற்கையை படித்திருக்கிறார்கள். நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், ஆனா இயற்கையை படிக்க தவறிவிட்டோம். ஒரு மரத்துடைய பேர் சொல்றேன், நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாவோபாப் மரம். பாவோபாப் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு அதிசய மரம். இந்த மரத்துக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேரு. ஒரு மரம் அப்படி யானையோடைய கால் மாதிரி இருக்கும் பெருசா. அந்த மரம் 1,00,000 தண்ணீரை சேகரிக்கும், சேமிச்சு வச்சுக்கணும். 1,00,000 லிட்டர் தண்ணீரை சேகரிச்சு வைக்கும். யானைக்கு தண்ணி தவிச்சுச்சுன்னா அந்த அந்த மரத்துடைய வேருக்கு கீழே அப்படி தப்பு டப்புன்னு தட்டுமா, அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்குமா. ஆப்பிரிக்கால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரம், அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது. யாருக்கா தெரியுமா? அதுவும் எங்க ஊரான ராஜபாளையத்துல இருக்குது. யாருக்கா தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மரம், ஒரு அதிசய மரம். 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் நட்டப்பட்டிருக்கிறது. 700 வருஷமா அந்த மரம் எங்க ஊர்ல இருக்குது. நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ராஜபாளையத்துல அந்த ஐயனார் கோயிலுக்கு போற வழியில சின்மயா வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் அந்த பாவோபாப் மரம் 700 வருடங்களாக இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இது எப்படி ஆப்பிரிக்கால இருந்து பயணம் செஞ்சு ராஜபாளையத்துக்கு வந்து சேர்ந்ததுன்னா, 700 வருஷங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வாணிகம் செய்ய போன ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை இங்கே கொண்டு வந்து அந்த விதையை போட்டிருக்கிறார். அது இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து ராஜபாளையத்துக்கே ஒரு அதிசயமாக நின்று கொண்டிருக்கிறது. இது ராஜபாளையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது.
எனக்கே எப்ப தெரியும்னா, ராஜபாளையம்னு ஒரு புக்கை எங்க ஊரை சேர்ந்த நரேந்திரகுமார் என்கின்ற ஒரு அண்ணன் எழுதியிருக்கிறார். அதுல இப்படி ஒரு அபூர்வமான தகவல் இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லட்டா? என்ன, என்.டி. ராமாராவ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. அந்த கிருஷ்ணன்னாலே அவர் தான் என்.டி. ராமாராவ். அந்த என்.டி. ராமாராவ் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னால் கரிவளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ராஜபாளையத்துல இருந்து சங்கரங்கோயில் போற வழியில, அந்த கரிவளத்துல சார் பதிவாளராக வேலை பார்த்திருக்கிறார் என்.டி. ராமாராவ். நல்ல கைத்தட்டலாம். சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பதிவுத்துறை சார்பாளராக கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறார். கரிவளத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் ஓமலூர், குடியாத்தம், வேலூர்ல எல்லாம் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு போய் முதல்வராக மாறி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் நம்ம மண்ணை சுற்றி சுற்றி நடந்திருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. மோர்சிங் அப்படின்னு ஒரு இசை கருவி இருக்கிறது. அது தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாலேயே ராஜபாளையத்தில் தான் செய்யப்படுகிறது. இன்னைக்கு அதோடைய கடைசி பரம்பரையான ஒருவர் பூபால்பட்டி தெருவில் இருக்கிறார். மோர்சிங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை தயாரிக்கா மட்டும்தான் வாசிக்காமையே இருக்கிற ஒரு பரம்பரையாக நாம இருக்கிறோம். அந்த புத்தகம் இங்க இருக்கும், கரிசல் காட்டு இலக்கிய அந்த ஸ்டால்ல இருக்கும். தயவு செஞ்சு அந்த ராஜபாளையம்னு எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அது ராஜபாளையத்தின் வரலாறை மட்டுமல்ல, நம் விருதுநகரை சுற்றி உள்ள எல்லா ஊர்களின் வரலாற்றையும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நமக்கு புத்தகங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுனா, அந்த புத்தகங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாம கொடுக்கலாம். அப்பப்ப கைத்தட்டா தானே மூச்சு விட்டுக்கிட முடியும். அப்படியே பேசி போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டின் மரம் என்னது? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இந்த பனை மரத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பனை மரம் ஏன் சிறப்பான மரம்? கண்ணதாசன் தான் சொல்வாரு, மனிதர்கள்ல 3 வகை உண்டு. நம்ம சொந்தக்காரங்களே 3 வகை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே 3 வகை இருப்பாங்க. நீங்க சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலம் முழுக்க நன்றியோட இருப்பாங்க. இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பப்ப அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. எப்பயும் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எப்பயாவது நினைச்சு பார்க்குற ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இந்த 3 பேர் மாதிரியான மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்படி 3 மரங்களும் இருக்கிறது. பனை மரம், தென்னை மரம், வாழை மரம். மக்கள் இது மாதிரி 3 பேர் இருக்காங்க. வாழை மரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா கூட அது ஒரு தடவை தான் பயனளிக்கும். தென்னை மரத்தை அடிக்கடி கவனிச்சா அப்பப்ப அது பயனளிக்கும். ஆனால் பனை மரத்தை ஒரு முறை தண்ணீர் விட்டு வளர்த்து விட்டால் அது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு பயன் தந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி மனிதர்களோடு பழகுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். இந்த பனை மரத்துக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? எங்களுடைய சங்க இலக்கியம், 2000 வருஷமாக இருக்கக்கூடிய திருக்குறள், எங்களுடைய சிலப்பதிகாரம், எங்களுடைய மணிமேகலை, நம்ம இவ்வளோ பெருமை பேசுகிறோம் இல்லையா? இத்தனை இலக்கியங்களையும், இத்தனை காப்பியங்களையும், இத்தனை செய்யுளையும், இத்தனை கவிதையையும் யார் நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைச்சா? திருவள்ளுவரே கொண்டு வந்து கொடுத்தாரா? கம்பனே கையில வந்து தந்தாரா? தொல்காப்பியன் தூக்கிட்டு வந்து கொடுத்தாரா? அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால், 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது. ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வார்த்து நம் கைகளில் தந்தது என்றால், பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் கவிஞர் வாலி சொன்னார், நம் பாமரம் தீர்த்தது பனை மரம், நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார். அதனால அந்த பனை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளவு விஷயங்களே அது நம் கைகளில் கொடுத்திருக்கிறது. நம்ம இலக்கியத்தின் ரொம்ப பெரிய அழகு என்ன தெரியுமா? கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு ஒரு 7 பேரை சொல்லுவோம்ல, சொல்லுவோமா இல்லையா? அந்த 7 பேர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்வியெல்லாம் கேட்டு நான் பரிசெல்லாம் தரமாட்டேன். நானே கேள்வியை கேட்டு நானே பதில சொல்லிடுவேன். பாரு, இது மாதிரி உயிரை வாங்குறான்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா, பாரி, காரி, ஆய், அதியன், நள்ளி, ஓரி, பேகன். இந்த 7 பேர் தான். இந்த 7 பேர் அப்படி என்ன சாதிச்சாங்க? ஏன் இவங்க கடையேழு வள்ளல்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாங்கன்னா, பாரி என்ன பண்ணாரு நமக்கே தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. காரிங்கிறவர் என்ன பண்ணார்? தன்னை தேடி வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரை கொடுத்திருக்கிறார். நீ ஏன் பஸ்லையும் இதுலையும் போற, குதிரையில ஏறி பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போ அப்படின்னு வந்த புலவர்களுக்கெல்லாம் குதிரையும் சேர்த்து தானமாக கொடுத்திருக்கிறார். ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்கிறார்? ஊர்களையே தானம் கொடுத்திருக்கிறார். விருதுநகர் உனக்கு, சிவகாசியை நீ வச்சுக்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் உனக்கு, ராஜபாளையத்தை நீயே எடுத்துக்கோ. இப்படி வந்தவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கிறார் ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளல். அதியமான் என்ன செஞ்சார் நமக்கே தெரியும்.
நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தார். அது ஏன் நெல்லிக்கனியை கொடுத்தார்? நள்ளின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கிறார், தாங்கிட்ட ஒரு புலவரோ ஒரு யாசகரோ வந்தா இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நிறைய கொடுத்துறாரு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம். அவ்வளவு பொருட்களை நள்ளிங்கிறவர் கொடுக்குறாரு. இந்த ஓரிங்கிறவர் அதை விட பெரிய ஆள், நாடுகளையே கொடுத்துருக்கிறார். வல்ல நாடு உனக்கு, ஓரத்த நாடு அவனுக்கு, ராம் நாடு இவனுக்கு, சுவிட்சர்லாந்து இவனுக்கு, சிங்கப்பூர் இவனுக்குன்னு நாடுகளையே வாரி வாரி அந்த ஆள் வழங்கி இருக்கிறார். பேகன்கிறவர் என்ன செஞ்சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாரு, மயில் மழைக்காக ஆடினதை பார்த்துட்டு அதுக்கு குளிருதுன்னு நினைச்சிட்டு போர்வை போர்த்தி இருக்கிறார். இந்த 7 வள்ளல்களும் சிறப்பு வாய்ந்தவர்களா இல்லையா? நம்ம தமிழின் பெருமைக்குரியவர்களா இல்லையா? இருந்தா கைத்தட்டுங்க. இந்த 7 பேருமே நம்ம தமிழ் மன்னர்களே சிறந்தவர்கள். இதுல பெரிய ஆச்சரியம்னா இந்த 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது, 7 பேருமே குறுநில மன்னர்கள். பேரரசர்களை தாண்டி அவங்க இலக்கியத்துல தங்களுடைய வள்ளல் தன்மையால் நிலைத்து விட்டார்கள். இந்த 7 பேர்லயுமே ரொம்ப சிறந்தவங்க 2 பேர்னு புறப்பொருள் வெண்மாமலை சொல்லுது. 7 பேருமே சிறந்தவங்க. அதுல பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிறவங்க 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? இப்ப 7 பேரும் யார் சொல்லியாச்சு. இதுல ரொம்ப கிரேட்டா இருக்கிறவங்க 2 பேர். அது யாரு? பாரியும் பேகனும். ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 7 பேர் சிறந்தவர்கள். சிறந்தவர்களே ரொம்ப சிறந்தவர்கள் 2 பேர், பாரியும் பேகனும். ஏன் தெரியுமா? மற்ற 5 பேரும் தன்னை நாடி உதவி கேட்ட மனிதர்களுக்கு உதவினார்கள். பாரியும் பேகனும் தான் வாய் பேசவே தெரியாத ஒரு தாவரத்திற்கும் ஒரு பறவைக்கும் உதவினார்கள் என்றால், பேச தெரியாத தன்னுடைய துயரத்தை சொல்ல தெரியாத உயிர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி என்று இந்த தமிழ் இலக்கியம் பார்த்திருக்கிறது என்றால் இதுதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அது சாதாரண வார்த்தையே கிடையாதுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா ஒரு செல் அமீபால இருந்து மிக பிரமாண்டமான டைனோசர் வரைக்கும் சமம் தான். அமெரிக்கால இருக்கிற குழந்தையில இருந்து ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு நாட்டின் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய பெரிய பதவியில் உள்ளவரும் கடைக்கோடி ஊழியனும் பிறப்பால் ஒன்றுதான் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பதிவு செய்தது நம்முடைய வள்ளுவம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதை நாம எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே வாழ்க்கையில ஜாதி சண்டை மத சண்டை எதுவுமே வந்திருக்காது இல்லையா? அப்ப நம்ம ஒழுங்கா இலக்கியத்தை உள்வாங்கி கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு பெரிய வருத்தம். இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்குதுங்க. இந்த மண் இருக்குல்ல, எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும். அப்படிதானங்க? இந்த மண்ணுல எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும். ஆனால் விதை போட்டால் மட்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை விருட்சமாக வளர்த்து விடும் என்றால், தேவையில்லாததை அழிக்கவும் தேவையில்லானதை வளர்த்து விடவும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அதனாலதான் நாமெல்லாம் மண்ணின் மைந்தர்கள். இப்ப அந்த மண்ணின் குணத்தோட நம்ம வளரணும்ல. மண்ணுக்குரிய எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா மாசமா இருக்கும் போது, கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க மசக்கையில சாம்பல் சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்குள்ள போனது மண்ணு தான். அதனாலதான் நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை அள்ளி நாம தின்றுருக்கோம். ஏன்னா இது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட். நம்ம குழந்தைய பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுல கொண்டு வந்து தொட்டில் கட்டும் போது அங்க இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு அந்த தொட்டிலோட கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும். நம்ம தவழ்ற வயசுல மண் அள்ளி சாப்பிடுவோம். சைக்கிள் பழகிற வயசுல கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சிராய்க்கும். உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸையோ தேட மாட்டோம். கப்புனு இவ்வளவு மண்ணை அள்ளி அந்த காயத்துல ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நாம உணர்ந்திருந்தோம். அப்படியே வளர்ந்து வர்ற காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்பட்டாங்கன்னு நம்ம அம்மா என்ன செய்வாங்க, அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்புக்கு முடியலன்னா கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க. யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க. நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமா போக வேண்டி இருந்தா பிடி மண் எடுத்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது.
கடைசி காலத்துல சாக கிடக்கும் போது அந்த மனுஷன், அந்த தாத்தா, அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அந்த ஜீவன் பூமிக்கும் வானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லா பேரம்பேத்தியும் வந்து பால் ஊத்துங்கடா ஊத்துங்கடான்னு. ஊத்த ஊத்த அவர் அப்படியே தான் கிடப்பாரு. ஏன், அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து கரைச்சு ஊத்துங்க, அதையும் ஊத்துவாங்க, அப்பயும் அப்படியே தான் கிடப்பாரு. தங்கத்து மேல அந்த மனுஷனுக்கு ஆசையா, தங்கத்தை உரசி ஊத்துங்க, அதையும் ஊத்துவாங்க, அப்பயும் அவர் இழுத்துட்டே தான் இருப்பாரு. துட்டுனா ரொம்ப பேராசை பிடிச்சவையா, துட்டை கரைச்சி ஊத்துங்க, அதையும் உரசி ஊத்துவாங்க, அப்பயும் அந்த கழடு போய் சேராது. கடைசியா ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அந்த சொந்த மண்ணை எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க ஏன்னு சொல்லுவாங்க. சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகும் என்றால், பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது. அதனாலதான் நம்ம மண்ணின் மைந்தர்கள், மண்ணுக்கேத்த பொண்ணு என்று இந்த மண்ணை வைத்துதான் நம்ம அடையாளம் காணப்படுகிறோம் என்றால், அந்த மண்ணின் குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? இந்த மண்ணின் குணம் என்னதுங்க? ஒரு ஆசிரியை பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார் இல்ல அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு மாணவி என்ன பண்றாங்க, ஒரு அழகான ரோஜா பூ கொண்டு வர்றாங்க. இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க. டீச்சர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை உங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இன்னொரு பொண்ணு சொன்னா, டீச்சர் எங்க விட்டுட்டு ஒரு மொட்டை பனைமரம் இருக்கு, அதுல கண்ணு முழிக்காத ஒரு கிளிக்குஞ்சு இருக்கு, அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன், அது கண்ணு முழிச்ச உடனே நீங்க பேச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்க பேரையே அது சொல்ல பழகிரும், அந்த கிளிக்குஞ்சை பரிசா கொடுக்குது. 4வது மாணவி வெறும் கையோடு வந்தால், ஆசிரியை கேட்டால், அன்பை பரிமாறுகிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா? அந்த மாணவி சொன்னால், டீச்சர் நானும் பூவை பார்த்தேன், ஆனா என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும் போதுதான் சிரித்து கொண்டே இருக்கிறது, அதனால் நான் அதை எடுக்கவில்லை. அப்படியா? ஆமா 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 ரைட். இத சொல்லிட்டு சொல்லிடுறேன். நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர், அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது தான் உயிரை விட்டுரும், அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பதுதான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன். அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன், ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் தாய் பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னாள். ஆசிரியை அவளை கட்டி அணைத்து கொண்டு சொன்னால், அன்பு என்பது இதுதான், இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார். பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு, அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால், நம்முடைய மண்ணை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தூரத்தில் அமர்ந்து ஒரு சாட்சியாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மிகப்பெரிய கைதட்டலாக தெரிவித்துக் கொள்வோம். எவ்வளவு விஷயங்களை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரேசில்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். 10 லட்சம் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள அவருடைய சொகுசு காரை குழி தோண்டி புதைக்க போறேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்கிறார். மக்கள்லாம் அதிர்ச்சியாகி அந்த இடத்துக்கு வந்து கூடுறாங்க. எதுக்குங்க இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நல்ல காரை ஏன் குழி தோண்டி மண்ணுல புதைக்கிறீங்க? நான் இறந்த பிறகு இது எனக்கு உதவியா வரும், என்னை இதே இடத்துலதான் புதைக்க சொல்ல போறேன். மக்கள்லாம் திட்டி இருக்கிறாங்க, ஏங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, இவ்வளவு காஸ்ட்லியான காரை யாராவது இப்படி புதைப்பாங்களா, இப்படி வீணடிப்பாங்களா அப்படின்னு கோபமா பேசியிருக்கிறாங்க. இப்ப அந்த கோடீஸ்வரர் பதில் சொல்லி இருக்கிறார், ஒரு 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு காரை புதைத்ததற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, விலை மதிப்பே இல்லாத மனித உடலில் இருக்கிற கண், கிட்னி, நுரையீரல், மூளை மாதிரி 10 உயிர்களுக்கு பயன்படக்கூடிய உடலை நீங்கள் இந்த மண்ணில் புதைக்கிறீர்களே, அது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த கோடீஸ்வரர் கேட்டார். ஒரு மனுஷன் இறந்து போனா அப்படியே புதைச்சிடுறோம்ல, ஆனா இறப்பதற்கு முன்னால் ஒரு கண் தானம் செய்திருந்தால், அவர் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை தானம் செய்திருந்தால் அது எத்தனை உயிர்களுக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் தான் இந்த மண்ணின் மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, வரதராஜன் அவருக்கு பேர், தன் இறுதி காலத்தில் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தலையணைக்கு அடியில வச்சிருந்தார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவர் எடுத்து பிரிச்சு பார்க்கறாங்க, அதுல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் 36 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றினேன். வாழும் காலத்தில் நல்ல நெறிகளையும் பண்புகளையும் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இறந்த பிறகும் இந்த உடல் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் உடலை தயவு செய்து எரிக்கவோ புதைக்கவோ செய்யாதீர்கள். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு என் உடலை தானம் செய்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார்.
கீழே பின்குறிப்புன்னு ஒன்று எழுதியிருந்தார். என் உடலை நான் தானம் செய்து விடுவதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஆனால் நம் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்படலாம், அதனால் இந்த கவரோடு நான் நினைத்திருக்கிற 2000 ரூபாய் பணத்தை அந்த எளிய மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார். என்னங்க மனுஷன்! சாகும்போது கூட இன்னொரு உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் தான் உண்மையான மண்ணின் மைந்தர்களாக இருக்க முடியும். ஒரு ஜென்ல ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு. ஒரு கோப்பை தேநீர், ஒரு கப் டீ, ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும்? ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும்? சீடன் ஒருத்தன் பதில் சொல்றான், அந்த தேநீரை கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும், இல்ல கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த கோப்பையில கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும். அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார், ஒரு கோப்பை தேநீர் எப்போது தெரியுமா கடலை விட பெரிதாக இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய மனிதருக்கு மிகுந்த கருணையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த அந்நிய மனிதருக்கு பாசத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறும் என்று சொன்னார். சக மனிதர்களுக்கு, யாருனே தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறும். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல என் ஃப்ரெண்டு ஒரு கவிதை வச்சிருந்தா, முத்துவேல் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு சின்ன கவிதை. அரளி செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை, அரளி செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை. நாம ஏற்றத்தாழ்வு பார்த்து தானே எந்த உதவியும் செய்யறோம். இவனுக்கு இதை செஞ்சா அவன் நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வானா, இதை செய்யறதுக்கு இவன் தகுதி உடையவனான்னு பார்த்து தானே ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனால் இயற்கை அப்படி இருக்கிறதா? மழை எல்லாருக்கும் தான் பெய்கிறது, வெயில் எல்லாருக்குமானதாகத்தான் இருக்கிறது, இயற்கை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் இயற்கையின் மைந்தர்களாக இருக்கிற நாம் மட்டும் ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு மாறுபட்டு போகிறோம்? இந்த இயற்கை எவ்வளவு கேள்விகளை நம்ம மேல அள்ளி தெளிக்கிறது. சில நேரங்களில் பெருசா இருக்கிறத விட சின்னதா இருக்கிறதே வாழ்க்கையில நிம்மதி. யானையை ஈஸியா கட்டி பிடிச்சி கொண்டு வந்து அதை அடக்கி பிச்சை எடுக்க விட்டுறாங்க. யானை பெருசு தானே, ஆனா அதை ஈஸியா அடக்கிடுறாங்க. ஒரு எறும்பை யாராவது அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது. சில நேரங்களில் மிகப்பெரிய ஒன்றாக இருப்பதை விட எளிய ஒன்றாக இருப்பதுதான் சுதந்திரம், நிம்மதி என்பதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா சந்தோஷம். சிறியதாக இருப்பதே பலம். எளிய மனிதர்களோடு வாழ்வதுதான் சிறப்பு. எல்லா மனிதர்களையும் சமமாக கருதுவதுதான் மனித நேயம். ஒரு இறைச்சி பதனிடுகிற தொழிற்சாலையில ஸ்டீஃபன் ஒருத்தர் வேலை பார்த்தார். அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரியும் கிடையாது, சின்ன அதிகாரியும் கிடையாது, ஒரு நடுத்தர அதிகாரி. ஒரு 100கணக்கான மனிதர்கள் வேலை பார்க்கிற அந்த தொழிற்சாலையில வாட்ச்மேன் ஒருத்தர் நிற்பார். காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் தான் இருப்பார். காலையில இந்த ஸ்டீஃபன் வரும்போது இவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார். எளிய ஒரு வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனுக்கு வேலை அதுதானே. யார் வந்தாலும் அவர் சல்யூட் அடிப்பார். யாருமே பதில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க. அவங்களே லேட் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. இன்னொன்னு வாட்ச்மேன்லாம் நமக்கு ஒரு ஆளா, நம்ம எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம், இவருக்கே நம்ம பதில் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு மனசு அந்த இடத்துல இருக்கிறதாவே நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்டீஃபன்ங்கிற அந்த அதிகாரி மட்டும் அவரை கடந்து போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு போவார். சாயந்தரமும் அவர் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வார், யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டீஃபன் மட்டும் வந்து நின்று குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதனால இந்த வாட்ச்மேனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் மாலை நேரம் அந்த இறைச்சி எல்லாம் பதனிட்டு வைக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அறைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஸ்டீஃபன் அதை போய் சரி பண்றதுக்காக போறார். ரொம்ப நேரம் ஆயிருது. தொழிற்சாலை நேரம் முடிஞ்ச உடனே யாருமே உள்ள இல்லைன்னு நினைச்சு அதை இழுத்து பூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள இருந்து இவர் போன் பண்ணி பாக்குறாரு, டவர் கிடைக்கல. கதவை தட்டி தட்டி பாக்குறாரு, வெளியில யாருக்குமே கேட்கல. ஏன்னா அது இறுக மூடப்பட்ட ஒரு குளிர் அறை. நேரமாக ஆக அந்த குளிர் கூடிக்கொண்டே போகிறது. இவர் கத்தி கத்தி பாக்குறார், கதவை தட்டி தட்டி பாக்குறார், போன்ல முயற்சி பண்ணி பாக்குறார், யார்கிட்டயுமே இவருடைய குரல் போய் சேரவில்லை. கொஞ்ச நேரம் ஆக ஆக இவர் அப்படியே தன்னம்பிக்கை இழந்துடுறார். இன்னும் சிறிது நேரத்துல இந்த பனி அதிகமாயிட்டே போகும், குளிர் அதிகமாயிட்டே போகும், இந்த இறைச்சியை போல நாம் உறைந்து போய் செத்து போய் விடுவோம் அப்படின்னு அமைதியா கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறார். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். படக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ள ஸ்டீஃபன் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. இவர் திருதிருன்னு எரிஞ்சு ஓடி வந்து நான் இருக்கேன். பார்த்தா அந்த வாட்ச்மேன், எப்படிப்பா நான் இங்க இருப்பேன் நீ நினைச்ச? இல்ல சார் எல்லாரும் போயிட்டாங்க, போன உடனே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு தம் அடிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் யோசிச்சேன், எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னா யாருமே சொல்லல, ஸ்டீஃபன் சார் எப்பயுமே சொல்வாரு, காலையில சொன்னாரே, ஒருவேளை சாயந்தரம் போயிருந்தா நம்ம கிட்ட குட் ஈவினிங் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ள இருப்பாரான்னு ஒரு டவுட் வந்து கதவை திறந்தேன், நீங்க உள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்க.
ஒரு எளிய மனிதனுக்கு செய்யப்படுகிற அன்பு ஒரு காலத்தில் நம் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் இந்த மண் நமக்கு காட்டுகிற ஒரு மகத்தான விஷயம் என்பதை நாம புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும். நான் வெண்ணிலா மேடம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம காலங்காலமா மரியாதை செலுத்துவது இந்த மண்ணுக்கான மரபு. ஒரு காலத்துல பாருங்க, பெற்றோர்களுக்கு நம்ம மரியாதை செய்த பிள்ளைகளா இருந்தோம். யோசிச்சு பாருங்களேன், பெற்றோர்களை மதித்த கடைசி தலைமுறையும் நம்ம தான். பிள்ளைகள்கிட்ட மரியாதையே இல்லாம இருக்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான். உண்மைதானே? உண்மைனா கைத்தட்டலாம். எப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து சிக்கியிருக்கோம் பாருங்க. நம்ம வீட்டில் 75 வயசுல இருப்பார் நம்ம தாத்தா, நம்ம அப்பா 55 வயசுல பெரிய தொழிலதிபரா இருப்பார். ஆனா அப்பாவுக்கு முன்னாடி நிக்க மாட்டார். தாத்தா அப்ப கூட திட்டுவார், உனக்குலாம் அறிவே இல்லையாடா, எப்பதான் உனக்கு புத்தி வரப்போகுது. யார 3 பிள்ளை பெற்றிருப்பாரு, 2-3 கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னும் தாத்தா பழைய மாதிரியே நினைச்சு திட்டுவார், உனக்குலாம் அறிவே வராது, நீலாம் உருப்படவே மாட்டப்போ அப்படிம்பார். அப்பா ஒண்ணுமே சொல்லாம நகர்ந்து வருவார். நம்ம வீட்டுல இருக்கிற 3 வயசு குழந்தைகிட்ட நீங்க இப்படி பேச முடியுமா? உனக்கு அறிவு இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க. நீ என்ன படிச்சிருக்கிற? பிகாம் படிச்சிருக்கிறேல, என் மேத்ஸ்ல ஒரு சம்மு தர்றேன், நீ வந்து இதை சால்வ் பண்ணி பாரு, உனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். 3 வயசு குழந்தைகள் கிட்ட நம்ம மரியாதையை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் 55 வயசிலும் நம் அப்பா நம் தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்தார் என்றால் பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது மரபு என்பதை இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது. நிறைவா ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இது ஒரு வீடியோவா கூட வைரல் ஆச்சு. அம்மாவும் மகனும் சாப்பிட உட்காடுறாங்க. ஒரு தட்டுல மேல சாப்பாடுக்கு மேல ஒரு முட்டை, இன்னொரு தட்டுல முட்டை இல்லை. ரெண்டையும் வச்சு அம்மா கேட்கறாங்க, இது ரெண்டுல உனக்கு என்ன வேணும்? பையன் என்ன எடுப்பான்? முட்டை உள்ள தட்டை வேகமா எடுக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டை பிசைறாங்க, உள்ள 2 முட்டை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான். மறுநாள் மறுபடியும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல சாதத்துக்கு மேல 2 முட்டை இருக்கு. இதுல உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்கறாங்க. 2 முட்டை இருக்கிற தட்டை வேகமா எடுக்கிறான். அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைறாங்க, உள்ள இன்னும் 2 முட்டை இருக்கு, மொத்தம் 3 முட்டை. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறான். இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி 2 தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு, இன்னொரு தட்டுல 2 முட்டை இருக்கிறது. உனக்கு எது வேண்டும் அம்மா கேட்கிறாங்க. மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான், அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும். வீட்டுல நீ தான் அதிகமா வேலை செய்யற, நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீ தான். நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா, நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே. அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் சந்தோஷமா வாங்கி பிசைஞ்சு பார்க்கறான். உள்ள 2 முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பீஸும் இருக்கிறது. அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள், என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு 2 மடங்காக அதை திருப்பி தரும். இதுதான் இயற்கை நமக்கு மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள். என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே, இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு செல்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் வாங்குவோம். அந்த புத்தகம் பக்கங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறகுகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்தையாவது நட்டு வளர்த்து வைப்போம். அது தன் கிளைகளை கரங்களாக மாற்றி நமது மழைக்காக அது வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்யும் என்று சொல்லி இந்த இனிய நாளில் மண் பயனுற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.